அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோண்டு நேரமாக ஒரு சின்ன ரோடில் இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதலேருந்தே தே ஷுட் ஹேவ் பிளான் டு கிவ் இன் ஏ ப்ராப்பர் பிளேஸ். அவள் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அவர் விஜய் வந்து பெரிய பஸ்ஸில் வந்திருக்காரு. அந்த ரோட் இஸ் ஸ்மால் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியாக இருக்கிற மாதிரி இருக்காது. இது நேச்சுரலாக ஆகிற மாதிரி இல்லை. எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளோ வரப்போகிறாருன்னு அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் இடம் கொடுத்துருந்தானே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு என்ன கொஸ்டின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆனதில் யார் ரெஸ்பான்சிபிள்? கரூரில் இந்த இன்சிடெண்ட் ஆனதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். சாட்டர்டே அன்னைக்கு ஆன் 27 செப்டம்பர் ரொம்ப பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட் ஆயிருக்கு, ஸ்டாம்பீட் ஆயிருக்கு. அது இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இது வரைக்கும் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ஆனது இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்கு. அது என்னத்தினால ஆயிருக்குன்னு பார்க்குறதுக்காக நம்மளாம் வந்தோம் இங்கே. எங்களுக்கு பார்க்குறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த எந்த இன்சிடெண்ட் எங்கே ஆச்சோ அங்கே போனோம். நம்மலாம் அங்கே பார்க்குறதுக்கு கிடைச்சது ரொம்ப இட் வாஸ் இன் எ வெரி பேட் ஷேப். அங்கே லோக்கல் பீப்புள் கூட இருந்தாங்க. அங்கே இருக்கிறவா அவாக்கிட்டையும் நம்ம கேட்டோம். அவளும் என்னென்ன அவள்லாம் பார்த்தா எல்லாம் அவள்லாம் சொன்னான். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த டிச்செல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் எவ்வளோ பேர் விழுந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மாடியிலலாம் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களும் வந்து சொன்னாங்க என்னென்ன ஆச்சுன்னு. ஸோ வி ஹவ் காட் ஆல் த இன்ஃபர்மேஷன் வாட் ஹேப்பன். அண்ட் எத்தனை மணிக்கு விஜய் வந்தார், அவரை பார்க்கறதுக்கு அந்த கிரேஸில் எல்லாரும் இந்த லேடிஸ் எல்லாம் போயிருக்காங்க. யங் கேர்ள்ஸ், பாய்ஸ், சில்ட்ரன் எல்லாரும் அதுக்காக போயிருக்காங்க எல்லாரும்.